லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை, நேர்காணல் மற்றும் செய்திகள். ஜனவரி 9. கேன்டர்பரி புனித ஏட்ரியன். ஆப்பிரிக்க நாட்டில் கிபி 635 ஆண்டு பாசமிகுந்த குடும்பத்தில் ஏட்ரியன் பிறந்தார். முகமதியர்களின் ஊடுருவல் இருந்த காலகட்டத்தில் பல துயரங்களை அனுபவித்த ஏட்ரியன் துன்பத்திற்கு இடையிலும் தனது இறை அழைத்தலை உணர்ந்தார். பக்தியும் ஒழுக்க பண்புகளும் நிறைந்தவராய் காணப்பட்ட ஏட்ரியன் துறவரம் பூண்டு இளம் வயதிலேயே ஆசிர்வாதப்பர் மடத்தின் தலைவரானார். சிறப்பாய் பணியாற்றும் திறமை உடையவராய் விளங்கிய இவரை திருத்தந்தை விட்டாலியன் ஆயராக நியமிக்க முயன்றபோது தான் அதற்கு தகுதியில்லாதவன் என்று கூறி தனது தாழ்ச்சியை வெளிப்படுத்தினார். நட்பிற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்த ஏட்ரியன் தனக்கு பரிந்துரைக்கப்பட்ட ஆயர் பணி வாழ்வை தார்சூஸ் நகரைச் சேர்ந்த தியோடருக்கு அளிக்க பரிந்துரை செய்தார். தலைமை பண்பை அதிகம் பெற்றவராய் இருந்த இவர் இங்கிலாந்தின் புனித பேதுரு, புனித பவுல் துறவு மடத்தின் தலைவராய் பணியேற்று பல சிறந்த துறவிகள் உருவாக காரணமானார். கிரேக்கம், லத்தீன் மொழிகளில் புலமை பெற்ற சிறந்த ஆசிரியராய் அறியப்படும் ஏட்ரியன் ஆயராக பொறுப்பேற்றும் கூட தன் வாழ்நாளின் பெரும் பகுதியை குருமானவர்களுக்கு கல்வி புகட்டி அவர்களை ஞானத்தில் வளரச் செய்யும் பணியை செய்தார். ஞானம் நிறைந்த பணியாற்றி கிபி 710 ஆண்டு இறந்த ஏட்ரியனின் உடல் பல நூற்றாண்டுகள் கடந்தும் அழியாமல் கண்டெடுக்கப்பட்டது இவர் புனிதராய் வாழ்ந்தார் என்பதற்கு சான்று பகர்கிறது. புனித கேன்டர்பரி ஏட்ரியனின் விழாவை கொண்டாடும் நாம் தோழமையோடு ஞானத்தையும் ஒழுக்கத்தையும் கடைபிடித்து அதை மற்றவர்களுக்கும் கற்றுத்தரும் அனைவருக்காகவும் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். நேர்காணல். ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா. நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வாழ்வோடு உறவாடு என்ற சிந்தனை சந்திப்பின் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பேச போகும் தலைப்பு என்னன்னா 3 ராஜாக்கள். இயேசு பிறப்புக்கு அடுத்தது நம்ம கொண்டாடும் விழா 3 ராஜாக்கள் திருநாள். இன்னைக்கு அந்த 3 ராஜாக்கள் திருநாள் பத்தி நம்ம கூட பேச திவ்யா அவர்கள் மீண்டும் நம்முடன் இணைந்து பேச இருக்கிறார். வணக்கம். வணக்கம் தானிகா. 3 ராஜாக்கள்னா உங்களுக்கு என்ன தோணும்? 3 ராஜாக்கள் அப்படிங்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் மைண்டுக்கு ஞாபகத்துக்கு வர்றது, அவங்க ராஜா அப்படின்னோனாலே அவங்க கெத்தா இருப்பாங்க,
யாருக்கு இறங்கி போக மாட்டாங்க, அவங்க வச்சதுதான் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மலா திங்க் பண்ணுவோம். ஆனா இங்க வந்து ராஜா அப்படிங்கும்போது அவங்க எப்படி எல்லாம் இருந்திருக்காங்க, இவங்க இந்த ராஜாக்கள் எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்ட்டு அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஈகரா இருக்கு. ஏன்னா எப்படி அவங்க இருந்திருப்பாங்க அப்படின்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இவங்க கொஞ்சம் மாறுபட்ட ராஜாக்களா இருக்காங்க. லைஃப்லயே வந்து ராஜானா இப்படிதான் இருக்கணுமா, இப்படியும் இருக்கலாம் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிளா அவங்க இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா மத்தேயு நற்செய்தியில என்ன சொல்றாங்கன்னா, கிழக்கிலிருந்து வந்த ஞானிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள குறிப்பிடுறாங்க. வானியல் அறிஞர்கள்லாம் அவங்கள என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவங்க ராஜாக்கள் மட்டுமல்ல, நட்சத்திரங்களோட நகர்வை வந்து ஆய்வு செய்யக்கூடிய சிறந்த வானியல் அறிஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்றாங்க. அவங்களோட பெயர்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெல்கியோர், காஸ்பர், பல்தசார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அழைக்கிறாங்க. புதிய அரசர் பிறப்பார் அப்படிங்கிறத நம்பி ஒரு விண்மீனை பின்தொடர்ந்து அதன் மூலமா கிறிஸ்து இயேசுவை வந்து அவங்க குழந்தை இயேசுவை வந்து அவங்க அடையிறாங்க. நகர்வு தெரிஞ்சு அதை பத்தி ஆய்வு செஞ்சு கிறிஸ்து இங்கே தான் பிறக்க போறார் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோடு அவங்க வந்து பயணத்தை வந்து மேற்கொண்டு இருக்காங்க. இந்த மாதிரி முற்றிலுமே வந்து இவங்க மாறுபட்ட ராஜாக்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இவங்க 3 பேரும் ஒரே நாட்டை சேர்ந்தவங்களா இல்ல வெவ்வேறு நாட்டை சேர்ந்தவங்களா? 3 பேரும் ராஜாக்கள்ன்றனால நம்ம ஃப்ரெண்ட்ஸா எல்லாம் சேர்ந்து ஈஸியா வந்திருப்பாங்க அப்படின்லாம் யோசிப்போம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி யோசிப்பாங்க. ஆனா இவங்க 3 பேரும் பாத்தீங்கன்னா வெவ்வேறு கண்டத்தை சேர்ந்தவர்கள். மெல்கியோர் பார்த்தீங்கன்னா ஐரோப்பா கண்டத்தை சார்ந்தவர், காஸ்பர் பார்த்தீங்கன்னா ஆசிய கண்டத்தை சார்ந்தவர், பல்தசார் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்க கண்டத்தை சார்ந்தவர். கிறிஸ்து இயேசு வந்து ஒரே இனத்திற்காக பிறந்தவரா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படிங்கிறதுல வந்து அவங்க வந்து தெளிவா இருந்தாங்க. எல்லாருக்கும் உரியவர் கிறிஸ்து இயேசு அப்படிங்கிறதுல வந்து அவங்க தெளிவா இருந்தாங்க. நீங்க சொல்றீங்கல்ல 3 ராஜாக்களும் வெவ்வேறு கண்டத்திலிருந்து வந்திருக்காங்க. இந்த வெவ்வேறு கண்டமும் பக்கத்துல இல்ல, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தூரமா இருக்கு. அப்போ வந்து இவங்களோட பயணம் வந்து குறுகிய பயணமா இருந்திருக்காது. அவங்களோட பயணம் வந்து நீண்ட பயணமா இருந்திருக்கும். இந்த நீண்ட பயணத்துல அவங்க நிறைய சவால்களை சந்திச்சிருப்பாங்க. அந்த சவால்கள் எப்படிப்பட்ட சவால்களா இருந்திருக்கும்? சவால், ஆபத்து எல்லாமே நிறைஞ்சதா தான் இருந்திருக்கும். ஏன்னா வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு சில நேரத்தில் கரண்ட் இல்லை அப்படின்னாலே பக்கத்து ரூமுக்கு போகவே பயப்படுவோம். அந்த மாதிரி சூழல்ல இவங்க வந்து நாடு விட்டு நாடு வர்றது 1000 கிலோமீட்டர் வந்து கடந்து அவங்க வர வழி பாதை எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஹைவே ரூட்டு அந்த மாதிரி எல்லாம் கூட கிடையாது. அவங்க பாலைவனத்தை வந்து கடந்து வரணும். 1000 கிலோமீட்டர் கடக்குறாங்க அப்படிங்கிறப்ப நடைப்பயணமாக தான் அவங்க கடந்து வரணும். இந்த மாதிரி சூழல்ல வந்து என்னென்ன பிரச்சனை எல்லாம் இருந்திருக்கும் அப்படின்னா, இருள் சூழ்ந்த இடம் இருந்திருக்கும். பாலைவனங்கிறப்ப நிறைய ஆபத்துகள் அவங்களுக்கு அங்க இருந்திருக்கும். எல்லாத்தையும் கடந்து இறுதியா பாத்தீங்கன்னா பகல்ல வெயில், பாலைவனங்கிறப்ப எவ்வளவு தண்ணி கொஞ்ச நேரம் தண்ணி இல்லைனாவே நம்மளால இருக்க முடியாது. ஆனா பாலைவனத்துல கிடக்குறாங்கிறப்போ அவ்வளோ வெயில்ல தண்ணிக்கு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் வந்து யோசிச்சு பார்க்கவே முடியல. எவ்வளோ ஒரு ஆபத்தான பயணமா அது இருந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து நினைச்சு பார்க்க முடியல. ஏறுது அரசனோட சூழ்ச்சியும் இருந்திருக்கும். அரசியல் சூழ்ச்சி வந்து அவங்களை எவ்வளவு பாதிச்சிருக்கும். அதெல்லாம் வந்து அவங்க பொருட்படுத்தாம அந்த பயணத்தை வந்து தொடர்ந்து விடாம அவங்க இலக்குல வந்து அவங்க தெளிவா இருந்திருக்காங்க. நம்பிக்கை என்பது எப்போதும் தெளிவாக தெரியாது, சில நேரம் கண்ணீர் வழியாக தான் தெரியும் அப்படிங்கிறது வந்து ராஜாக்கள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இவங்களோட பயணம் இவ்வளோ ஆபத்தான பயணம் சொல்லிட்டீங்க. இவங்க அந்த பயணத்திலையும் ஒவ்வொரு ராஜாவும் ஒவ்வொரு பரிசு கொண்டு போனாங்க. அந்த ஒவ்வொரு பரிசுக்கும் அர்த்தம் இருக்கு. அந்த அர்த்தங்கள்லாம் என்ன? பொன் அப்படிங்கிறதுக்கு என்ன அவங்க வந்து அடையாளமா சொல்றாங்க அப்படின்னா, ஒரு அரசர் அப்படிங்கிறத வந்து அடையாளப்படுத்துறதுக்காக அது காணிக்கையா கொடுக்குறாங்க. அதே மாதிரி தூபம் அப்படிங்கிறது வந்து கடவுள் அப்படிங்கிறத வந்து அடையாளப்படுத்துறதுக்காக கொடுக்குறாங்க. அதே மாதிரி வெள்ளைப்போளம் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, அவர் மனித குலத்திற்காக என்னென்ன கஷ்டங்கள்லாம் பட போறாரு அப்படிங்கிறத வெளிப்படுத்துற விதமா வெள்ளைப்போளத்தை வந்து பரிசா கொடுக்குறாங்க. சும்மா ஒரு பொருளை வந்து பரிசா யாருக்குமே கொடுக்க மாட்டோம். அது உள்ளத்தோட வெளிப்பாடா இருக்கும், ஒரு அன்பின் வெளிப்பாடா இருக்கும். அந்த மாதிரிதான் ராஜாக்கள் வந்து கிறிஸ்து இயேசுவுக்கு வந்து காணிக்கையை கொடுத்துருக்காங்க. இன்னொரு செய்தியையும் இந்த பொருட்கள்லாம் சொல்லுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, என் அதிகாரத்தையும் சாதனைகளையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன் அப்படிங்கிறதோட அர்த்தமா பொண்ணை வந்து பரிசா கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு, தூபம் அவங்க கொடுக்கும்போது என் ஜபம், நம்பிக்கை, ஆன்மீக வாழ்க்கை உமக்கே அப்படின்னு சொல்லிட்டு அர்ப்பணிச்சு அதை வந்து கொடுக்குறாங்க. வெள்ளைப்போளம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய துன்பத்துல நானும் பகிர்ந்து கொள்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடையாளமா வெள்ளைப்போளத்தை வந்து பரிசா கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு செய்தியை வந்து வெளிப்படுத்துது. நீங்க சொல்றத பார்த்தா 3 ராஜாக்கள் வந்து பரிசு மட்டும் கொடுக்கல, அவங்க வாழ்க்கையை காணிக்கையா பிறந்த இயேசுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்த நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த 3 ராஜாக்கள் கதை வந்து இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப முக்கியமான கதையா? நிச்சயமா. ஏன்னா நம்ம வந்து இந்த காலகட்டத்துக்கு வந்து இது ரொம்ப 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 முக்கியமான
கதை ரொம்ப நல்ல சிந்தனையை கொடுக்கக்கூடிய கதை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இது சின்ன இது தானே, என்ன கடந்து வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம். பட் ஆனால் அதில் எவ்வளோ பெரிய உள்ள அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ஆய்ந்து பார்த்தால்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி. இந்த கதையிலேருந்து நம்ம நார்மலாக ஒரு விஷயம் செய்கிறோம், ஒரு இதில் வந்து தோற்று போயிட்டோம் அப்படின்னா வந்து அங்கேயே ஸ்டாப் ஆயிடுவோம். அதுக்கடுத்து முயற்சி வந்து எடுக்க மாட்டோம். இவங்க வந்து 1000 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சிகள் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது வந்து இதுலேருந்து அழகாக தெரியுது. நம்மளும் எவ்வளோ முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து இதுலேருந்து நம்ம கற்றுக்குறோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ராஜாக்கள் அப்படின்னா நம்ம கெத்தாக இருப்பாங்க, அவங்கக்கிட்டலாம் நெருங்கவே முடியாது அப்படின்லாம் யோசிப்போம். ஆனால் இந்த ராஜாக்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பணிவாக இருந்திருக்காங்க, எப்படி வந்து கடவுளிடத்துல பிறப்பாரு. அவங்க நினச்சிருக்கலாம் அவங்க ஞானிகளாக இருந்தனால நம்மளே ஞானி, நம்ம ஏன் போய் இன்னொருத்தரை வந்து தேடணும், இன்னொரு மீட்பர் பிறக்க போறாருன்னு நம்ம ஏன் போகணும்னு யோசிக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் ராஜா வந்து உண்மையான கிறிஸ்து இயேசு தான், அவர் தான் பிறக்க போறாரு அப்படிங்கிறத நம்பி அவங்க வந்து ஒரு பயணத்தை தொடங்குறாங்க. இந்த பணிவை வந்து அதுல இருந்து நம்ம கத்துக்கிறோம். அதே மாதிரி அவங்க வந்து போன பாதையில தான் திரும்பினாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. கிறிஸ்து இயேசு வந்து இன்னொரு பாதையை காட்டி வழி நடத்தின அந்த பாதையில பயணிக்கிறாங்க. அதே மாதிரி நாமளும் நான் கடவுளுடைய திட்டம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அந்த பாதையில பயணிக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல கருத்தையும் இந்த கதை மூலமா நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எந்த கதை படிக்கிறதுனாலும் சரி, ஏதாவது ஒன்று கேட்குறோம் அப்படின்னாலும் இறுதியாக வந்து இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோம் அப்படிங்கிறத யோசிப்போம். அதே மாதிரி இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படின்னா தேடணும், நம்மளுடைய லட்சியம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தேடணும். அதுக்கு அடுத்தபடியாக பகிர்ந்து கொள்ளுதல் அப்படின்னு நம்மள்கிட்ட உள்ளதை மற்றவங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல உணர்வையும், அடுத்து எதுக்குமே சோர்வடையக்கூடாது, எத்தனை டைம் ஃபெயிலியர்னாலும் அடுத்தடுத்த ஸ்டெப்பை நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும், விடாமுயற்சி அப்படிங்கிறதையும், அடுத்து கீழ்ப்படின எவ்வளோ பெரிய பொசிஷனுக்கு போனாலும் எவ்வளோ பெரிய உயரத்தை அடைந்தாலும் கீழ்ப்படிதல் அப்படிங்கிற பணிவு நம்மக்கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதும். இது மட்டும்தானா அப்படின்னா இதுலேருந்து நிறைய கருத்துக்கள் சொல்கிறாங்க. அமைதியான முறையில் நம்மளுடைய வேலைகளை செய்கிறது, நம்மளுடைய கடமைகளை செய்கிறது அப்படிங்கிறதையும், அடுத்து கடவுள் நமக்கு என்ன வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கிறத விழிப்பாக இருந்து கேட்கணும் அப்படிங்கிறதையும், நம்மளுடைய பாதையிலே நம்ம பயணிச்சுட்டே இருந்தோம்னா ஒரு சரியான பாதையாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. கடவுள் நமக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறார், நம்மளுடைய பாதை என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதில் பயணிக்கும் போது வெற்றி நிச்சயம், நம்மளுடைய இலக்கை கண்டிப்பாக அடைவோம் அப்படிங்கிற ஒரு நல்ல கருத்தையும் இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். 3 ஞானிகளோட தேடல் வந்து மாட்டு தொழுவத்துல முடிஞ்சுது. ஆனா அங்கிருந்து தான் ஒரு ஒளி கிடைச்சது. அது போலதான் நம்மளோட வாழ்க்கையும் முடிஞ்ச இடத்துல தான் நம்மளுக்கு ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் ஆகும். முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காம அங்கிருந்து நம்ம புது லைஃபை ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு ஸ்டார்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வாரம் புதிய தலைப்புடன் சந்திக்கிறேன். நன்றி. நேயர்களே, இந்நேரம் வரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழா குறித்த நேர்காணல். செய்திகள். புனிதர்கள் பேதுரு மற்றும் பவுலின் பெருவிழாவின் போது வத்திக்கான் ஒவ்வொரு ஆண்டும் கர்தினால்கள் ஆலோசனை அவை கூட்டங்களை நடத்தும் என்றும், இந்த கூட்டங்கள் திரு அவையின் எதிர்காலத்திற்கான நல்வழியை காட்டிட உதவும் என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜனவரி 8 வியாழக்கிழமை அன்று சிறப்பு நிலை கர்தினால்கள் ஆலோசனை அவை கூட்டத்தின் இறுதியில் இந்த அறிவிப்பை வெளியிட்ட திருத்தந்தை, திரு அவையின் வாழ்க்கையிலும் பணியிலும் பங்கேற்க மக்களுக்கு அதிகாரம் உண்டு என்றும் கூறினார். சிறப்பு நிலை கர்தினால்கள் ஆலோசனை அவை கூட்டத்தின் இறுதியில் இதில் பங்கேற்ற 170 கர்தினால்களுக்கும்
குறிப்பாக வயது நிறைந்தவர்களின் ஞானத்திற்காக நன்றி தெரிவித்துக் கொண்ட திருத்தந்தை இதில் பங்கேற்க முடியாதவர்களுக்கும் தனது ஆதரவை வழங்கினார். இந்த கூட்டத்தின் போது விவாதங்கள், கலந்துரையாடல்கள், திரு அவையின் ஒன்றிப்பு, பணி மற்றும் நற்செய்தியின் மகிழ்ச்சி என்ற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் திருத்தூது மடலின் படிப்பினைகள் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட்டது. உலகளாவிய பிரச்சினைகள், குறிப்பாக மோதல்களை தீர்ப்பதில் திரு அவை தொடர்ந்து பணியாற்றும் என்றும் போரினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள தல திரு அவைகளை ஆதரிக்கும் என்றும் வலியுறுத்தி கூறினார் திருத்தந்தை. திரு அவையில் பெண்களின் பங்கு மற்றும் எவ்வாறு பொதுநிலையினர் மற்றும் பெண்களின் பங்களிப்புகள் சிறப்பாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்பது குறித்தும் கர்தினால்களுடன் விவாதித்தார் திருத்தந்தை. திரு அவையின் பணிக்காக தூய ஆவியாரின் வழிநடத்துதலை கண்டறியவும் ஒன்றிணைந்து செயல்படவும் அழைப்பு விடுத்தார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜனவரி 8 வியாழனன்று வத்திக்கானில் இடம்பெற்ற சிறப்பு நிலை கர்தினால்கள் ஆலோசனை அவை கூட்டத்தில் உரையாற்றிய போது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, திரு அவை நற்செய்தியை அறிவிப்பதற்காகவே உள்ளது என்றும் அது திருநிலையினர் குழாமுக்காக மட்டும் உருவானது அல்ல என்றும் வலியுறுத்தி கூறினார். ஒரு கருப்பொருளை மற்றொரு கருப்பொருளிலிருந்து பிரிக்க முடியாது என்று மொழிந்த திருத்தந்தை, ஒன்றிணைந்த பயணம் என்பது திரு அவையின் மறைபரப்பு பணியின் நோக்கத்தை பிரதிபலிக்கிறது என்றும் அதே வேளையில் நற்செய்தியின் மகிழ்ச்சி என்பது கிறிஸ்துவை மையமாக வைத்து நற்செய்தியை அறிவிக்க அழைப்பு விடுக்கிறது என்றும் எடுத்துரைத்தார். மேலும் கர்தினால்கள் தங்களுக்குள் திறந்த மனதுடன் உரையாடல்களை தொடருமாறு ஊக்குவித்த திருத்தந்தை, ஒரு முடிவை எடுப்பதை காட்டிலும் அந்த முடிவை நோக்கி மேற்கொள்ளப்படும் தேர்ந்து தெளியும் பயணம் மிகவும் முக்கியமானது என்று தெளிவுபடுத்தினார். புனித பூமியின் பாதுகாவலரான பிரான்சிஸ்கன் சபை அருள்பணியாளர் பிரான்செஸ்கோ இல்போ அவர்கள் தலத்திரு அவையின் கிறிஸ்தவ சமூகத்தை ஆதரிப்பதிலும் சிரமமான காலங்களில் நம்பிக்கையை வழங்குவதிலும் அவர்களின் முக்கிய பங்கை வலியுறுத்தி எருசலேமுக்கு திருப்பயணங்களை மீண்டும் தொடங்குமாறு விசுவாசிகளை வலியுறுத்தியுள்ளார். ஜனவரி 7 புதன்கிழமை அன்று திருப்பயணிகளிடம் பேசிய அருள்பணியாளர் இல்போ அவர்கள், புனித பூமிக்கு வருகை தருவது என்பது பொருளாதார உதவியை வழங்குவது மட்டுமல்லாமல் வாழும் திரு அவையை வலுப்படுத்துகிறது என்பதை எடுத்துரைத்தார். கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதிக்கு பிறகு ஏற்பட்ட சவால்கள் தொடரும் போதிலும் இங்கு நிலைமை சீரடைந்து வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன என்றும் பெத்லஹேமின் உணவகங்கள் முழுவதும் கிறிஸ்து பிறப்பு விழாவிற்காக முன்பதிவு செய்யப்பட்டிருந்தன என்றும் குறிப்பிட்டுள்ளார் அருள்பணியாளர் இல்போ. பாகிஸ்தானின் லாகூரில் இடம்பெற்ற யூபிலி ஆண்டு கொண்டாட்டங்கள் அங்குள்ள மக்களிடையே எதிர்நோக்கை புதுப்பித்துள்ளதுடன் அமைதிக்கான அர்ப்பணிப்பையும் வலுப்படுத்தியுள்ளது என்று கூறியுள்ளது பீதேஸ் செய்தி நிறுவனம். ஜனவரி 8 வியாழனன்று பாகிஸ்தான் கத்தோலிக்க ஆயர் பேரவையின் சமூக தொடர்புக்கான தேசிய ஆணையத்தின் செயலர் அருள் தந்தை கைசர் பெரோஸ் அவர்கள் இவ்வாறு கூறியுள்ளதாக தெரிவித்துள்ளது அச்செய்தி நிறுவனம். கிறிஸ்துவே நேற்றும் இன்றும் என்றும் நமது எதிர்நோக்காக இருக்கிறார் என்பதை இந்த யூபிலி ஆண்டு கத்தோலிக்கர்களுக்கு நினைவூட்டியுள்ளது என்று கூறியுள்ளார் அருள் தந்தை ஃபெரோஸ். குறிப்பாக கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் போது நிலவிய மதங்களுக்கிடையேயான ஒன்றிப்பு, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ முன்வந்த இளைஞர்களின் தன்னார்வ தொண்டு மற்றும் சிறுவர்கள் மகிழ்ச்சியுடன் நற்செய்தியை பறைசாற்றியது குறித்தும் எடுத்து காட்டினார். தொடரும் மோதல் மற்றும் நிலையற்ற தன்மையின் மத்தியில் ரங்கூனில் நடைபெற்ற ஆயர் பேரவையில் நாட்டின் எதிர்காலத்திற்கு அமைதி மற்றும் கல்வி அவசியம் என்று வலியுறுத்தியுள்ளனர் மியான்மர் கத்தோலிக்க ஆயர்கள். 4 நாட்கள் நடைபெற்ற ஆயர் பேரவையின் கூட்டத்தில் ஆயுதங்களற்ற மற்றும் ஆயுதங்களை களையும் அமைதிக்கு அழைப்பு விடுத்திருந்த திருத்தந்தை லியோ அவர்களின் 59வது உலக அமைதி நாள் செய்தியை மையமாக கொண்டு விவாதங்களும் கலந்துரையாடல்களும் மேற்கொள்ளப்பட்டன. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. வணக்கம்.